ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா, கனி டிவி 1818. நாம் ஷார்ட் வீடியோவாக போட்டு வந்திருக்கிறோம். அதிலே ஒரு 30-40 பேர் பார்க்கிறார்கள். அதில் விளக்கமாக சொல்ல முடியவில்லை. வாரத்திற்கு ஒரு நாள் நாம் நீண்ட விளக்கத்தை தர விருப்பப்படுகிறோம். அதன்படி இன்று நாம் இதை நீண்ட விளக்கமாக உங்களுக்கு விளக்குகிறேன். நாம் உள்ளே ஒரு சக்தி இருக்கிறது. எல்லோருமே சொல்லுகிறார், சக்தி இருக்கிறது, சக்தி இருக்கிறது. எத்தனையோ சக்தி, அம்மா சக்தி. இந்த சக்தி உண்மையா பொய்யா? இதை உணர முடியுமா முடியாதா? பார்க்க முடியுமா முடியாதா? ஆனால் எல்லா ஞானிகளும், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இதற்கு பதில் சொல்ல முடியாது. உண்மையான ஞானிகள் இதற்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அதாவது அதை நீங்கள் இப்போதே உங்கள் உள்ளே இருப்பதை உணர முடியும். அதை உணர்ந்து அவர்கள் அதை காண்பிப்பார்கள், அவ்வளவே. மேற்படி அதை இம்ப்ரூவ்மெண்ட் அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக தியானம் தேவைப்படுகிறது. ஆனால் இருக்கிறது தெரிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு முயற்சி செய்ய மிக உற்சாகம் கிளம்பிவிடும். அதை கிளப்பி விடுவதற்காகத்தான் நீங்கள் இத்தனை பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கடவுள் என்பது என்ன? கடவுள் என்பது கிடையாது. கடவுள் என்பது ஒரு இயக்கம். இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம், அதை நாம் உள்ளே, பிரபஞ்சம் என்போது நாமும் அதில் அடங்கியிருக்கிறோம் அல்லவா? அது நம் மூலமாக நாம் ஒரு மீடியா என்று வைத்துக்கொள்வோம். நாம் அதை உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த சக்தியை நம்மால் உணர முடியும். அது நம் உள்ளே இருக்கிறது. நம்மை உணர்ந்து விட்டால் அந்த சக்தியையும் உணர்ந்து விட முடியும். இது 100க்கு 100 உண்மை. இதையெல்லாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். நீங்கள் இன்றில்லாவிட்டால் நாளை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தெரிந்தே தீர வேண்டும். ஆகினால் இந்த சக்தி எப்படி காண்பிப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரடியாக 2 நிமிடம் 5 நிமிடம் போதும் உங்களுள்ளே இருப்பதை நாம் காட்டிவிட முடியும். அப்புறம் நீங்கள் போய் வீட்டில் தியானம் செய்து அதை படிப்படியாக முன்னேற்ற பாதையில் நீங்கள் கொண்டு வர முடியும். மற்ற எல்லா சாங்கிய சடங்குகள், மத ஏடுகள், மத பிரச்சாரங்கள், இன்னும் இருக்கப்பட்ட எல்லா விதமான விக்கிரக ஆராதனைகள் அத்தனையும் தற்காலத்திற்கு வீணான வேலை. அது எடுபடாது. பழைய வேதங்களெல்லாம் இப்போது பயன்படாது. நமக்கு அதை அறிய முடியுமா முடியாதா? ஒரே ஸ்ட்ரெயிட் கேள்வி, நேரடியான கேள்வி, முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். அதை நான் உங்களுக்கு உங்கள் உள்ளே இருப்பதை நான் காண்பிக்க முடியும். இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லும்போது கூட யாருக்குமே நம்பிக்கை வரவில்லை. ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீர்கள். கடவுள் என்னமோ எங்கேயோ இருக்கிறார், இமயமலைக்கு சென்றால்தான் அதை பார்க்க முடியும், அல்லது வேறோ மனச்சுவார், அல்லது கைலாசமலை, அல்லது திருப்பதி, இப்படிப்பட்ட புண்ணிய தலங்களில்தான் இருப்பார் என்று நினைத்து கொண்டு இருப்பதெல்லாம் வீணான வேலை. கடவுளுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே அதை நாம் உணர முடியும். இந்த சக்தியை உணர்ந்து விட்டால் அதன் பிறகு எல்லாமே நமக்கு கை அடக்கமாக ஆகிவிடுகிறது. இதையெல்லாம் தடுக்கக்கூடிய பொருள் நம்மிடத்திலே ஒன்று இருக்கிறது என்றால் அது நமது மனம்தான். மனம் என்பது என்ன என்பதை நான் பலமுறை 3 ஆண்டுகளாக சொல்லி வந்திருக்கிறேன். இந்த அறிவு, இப்போ நான் பேசுறது கூட மனம்தான். மனத்தை வச்சு தான் பேச முடியும். இந்த சக்தி நம் உடலில் இருக்கின்ற வரையில் தான் இந்த உடல் நம் இயக்கத்திற்கு இருக்கும். சக்தி போய்விட்டால் உடல்
சாய்ந்துவிடும். அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் ஒரு திடப்பொருள் தான். சக்தி என்பது என்ன? சக்தி என்பது ஒரு இயக்கம். அதாவது சக்திக்கு நிறம் கிடையாது, எடை கிடையாது, உருவம் கிடையாது. அது நிகழ்த்துகின்ற செயலை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். நான் இப்போது இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அந்த சக்தியின் மூலமாகத்தான். நீங்கள் இதை படிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள் என்றால் அந்த சக்தியின் மூலமாக தான். அதை நாம் உணர வேண்டும். அதுதான் தலைவா. எங்கே போனாலும் அங்கே தான் வரணும். எல்லா சாங்கிய சுடங்கள், மத சம்பிரதாயங்கள் எல்லாம் இதை குறித்தே நிற்கிறது. இவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போது சொல்லக்கூடிய ஞானிகள் யாருமே கிடையாது. உங்களை அலைகழிக்கிறார்கள், மனதை அலைய விட்டிருக்கிறார்கள். நம் மனதை அலைய விடு அலைகழி அதாவது மனதை பல விதத்திலே அலைகழிக்கப்படுவது 3 விஷயங்களில் இருக்கிறது இந்த சமுதாயத்திலே. ஒன்று மதவாதிகள், அடுத்ததாக அரசியல்வாதிகள், மூன்றாவதாக சினிமாக்காரர்கள். இப்போது சினிமாக்காரர்கள் முதல் இடத்திலே இருக்கிறார்கள். நம் மனம் கெடுவதெல்லாம் இந்த மாதிரியான காட்சிகளின் மூலமாகவே மனம் சிதைக்கப்படி விடுகிறது. நம் கட்டுக்கு அடங்கவில்லை. ஆகினால் இவையெல்லாம் அடங்க நம் முதலே மூலாதாரத்தை நம் அந்த சக்தியை உணர்ந்து விட வேண்டும். அப்போது இவையெல்லாம் நம் தன்னாலேயே அடக்க நம்மால் முடியும். அந்த சக்தியை உணர்வதற்காக வேண்டிய எல்லா வழிமுறைகளும் எனக்கு தெரியும். வழிமுறையே கிடையாது. என்னிடத்தில் இருக்கின்ற அந்த உணர்வை உங்களிடத்திலே நான் ஊற்றினால் போதும், தன்னாலேயே உங்களுக்கு வந்துவிடும். அது என்னிடத்திலே பழகியவர்கள் மூலமாக தெரிந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன். ஆனால் இதை கண்டு பயப்படுகிறார்கள். கடவுளை கண்டு பயப்படக்கூடிய தன்மை, அந்த உணர்வு ஏன் ஏற்படுகிறது என்றால் அறியாமை. இவையெல்லாம் நீங்கள் நான் சொல்லுகின்றபடி கேட்டு தெளிந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.